சரி கவனிங்க. நேற்று பாருங்க, இது வந்து 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்கிறது. சரியா? 8ஆம் வகுப்பு புக்கில் இந்த நம்ம படிக்கிறது என்ன படிக்கிறோம்? பந்து கிண்ண மூட்டு, சுழல் அச்சு மூட்டு, அது கூட சொல்லியிருக்க மாட்டான். ஒழுக்கு மூட்டு, சேன மூட்டு, ஆமா தானே? சரி, சேன மூட்டு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? அப்புறம் அந்த சினோவியல் மூட்டு, ஆமா தானே? அதான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இப்படிதான் இருக்கும் அந்த பந்து கிண்ண மூட்டு. ஓகேவா? எங்க இருக்கு? இடுப்பு குழி லைன் சொல்றாங்க, இடுப்பு குழி. இது வந்து தொடையோட எலும்பு. சரியா? தொடையோட எலும்பு. இது வந்து தொடையோட எலும்பு. இந்த பீமர் எலும்புன்னு சொல்லுவோம்ல, பெரிய எலும்பு. நம்ம கிட்ட இருக்கிறதுல பெரிய எலும்பு அது. இதுதான் நம்ம படிச்ச அந்த இலியம், இஸ்கியம், பியூபிஸ், அந்த 3 எலும்புகள் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரே எலும்பா மாறிடுச்சுன்னு படிக்கிறோமா, இடுப்பு எலும்பு. அது இது. ஓகேவா? சரி, இப்போ இங்க மணிக்கட்டு இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ இதுல 1 2 3 4 5 6 7 புரியுதா இல்லைங்களா? ரைட். அப்போ இன்னும் ஒண்ணுக்கும் 8 இருக்கும் அதுல. சரியா? இப்போ இதான் அந்த மணிக்கட்டு எலும்பு இப்படிதான் இருக்குது. ஓகேவா? இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? இது முண்டு அணையாத மூட்டு. முண்டு அணையாதனா இது வந்து முண்டு. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இது பேரு முண்டு. ஓகேவா? அது மேல இது மூடி இருக்குது. இந்த முண்டை மூடிருச்சு. ஆனா இதுல வந்து அந்த மாதிரி மூடல. அதனால அது பேரு முண்டு அணையான்னு அர்த்தம். மூடாதனால முண்டு அணையா மூட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இப்ப இந்த இடத்துல பாருங்க, வழுக்கு மூட்டு. சரியா? சாதாரணமா மேலே கீழே ஜஸ்ட் லைட்டா மூவ் மட்டும்தான் ஆகும். இப்படி அவ்வளவுதான் வழுக்கு மூட்டு. சரியா? ரைட். முதுகெலும்பே பாத்தீங்கன்னா ஒரு வழுக்கு மூட்டு மாதிரி தான். சரி, இது கீழ் மூட்டு, நம்ம காலில் இருக்கிறது, கீழே முட்டியில இருக்கு, கீழ் மூட்டு. சரியா? இதுதான். நேற்று நம்ம வந்து சினோவியல் மூட்டுல மட்டும் ஒரு 4 பாயிண்ட் பார்த்திருப்போம். நம்ம அதை இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி. சரிங்களா? ரைட். இந்த கேப் தான் இந்த ஏர் கேப்னு சொல்றது, நுரைப்பஞ்சு அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல. சரியா? இது இந்த மூட்டு கிட்ட தான் நுரைப்பஞ்சு எல்லாம் இருக்கும். இதே எலும்பு வந்து கண்டினியூவா இப்படி பார்த்தோம்னா இங்கெல்லாம் அது இருக்காது. இங்கெல்லாம் வந்து முழுசா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். சரியா? நம்ம எலும்பு அந்த மூட்டு வர இடத்துல கடிச்சோம்னா நல்லாவே கடிச்சு சாப்பிடலாம். நீங்க பாத்துறீங்களா? கடிக்க முடியும். ஓகேவா? அது காரணம் அந்த என்னது, அந்த அந்த கடற்பஞ்சு போன்ற அந்த ஏர் கேப் இருக்கிற அந்த இது. சரி, எலும்பு. இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரா இருக்கா? ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ப்ளூ, இது வந்து குருத்தெலும்பு. இது வந்து குருத்தெலும்பு. சரிங்களா? இது வந்து சவ்வு. இதான் அந்த சினோவியல் சவ்வு. இந்த ரெட் கலர் இருக்கிறது சவ்வு. ஓகேவா? இப்போ அந்த இதுக்கு நடுவுல இந்த லிக்விட் இருக்கு. இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது புறாமே லிக்விட். புரியுதா இல்லைங்களா? ரைட். இப்ப சவ்வு தேஞ்சிருச்சு அப்படின்னா அந்த லிக்விட் அங்க உள்ள குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லிக்விட் குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அதனாலதான் சவ்வு. ஆமா ஆமா, சரியா? சினோவியல் திரவம் மூட்டுக்குழியில இருக்குது. ஓகேவா? ரைட். இப்ப இந்த எலும்பும் பாத்தீங்கன்னா ஒரு நாரால வந்து இணைக்கப்பட்டிருக்கும். நார், தசை நார் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை நார். ஓகேவா? ரைட். இப்படி எலும்பு பிடிச்சிருக்கும். சரியா? இங்க நமக்கு 2 விதமான நார் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து இது எலும்பு, அது மேல இது தசைன்னு வச்சுங்க. இந்த தசையை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு நாறு. அடுத்து எலும்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த எலும்பு பிடிச்சி வைக்க ஒரு நாறு. 2 விதமான நார் இருக்கு. சரியா? ஒண்ணு வந்து தசை நான் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு தசை நாருன்னு சொல்லுவோம். நானு எல்லாமே கணக்கு ஒரே மாதிரி தான். ஓகேவா? எலும்போட அட்டாச் பண்ண, அதனாலதான் இப்ப நம்ம கையில இருக்கிற தசையை பிடிச்சி இழுத்தா வந்துடல, அந்த எலும்போட அது அட்டாச் ஆயிருக்கு. சரியா? அப்புறம் இந்த மூட்டை விட்டு விலகாம கை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த நார் தான். இந்த எலும்பு பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு நார். சரியா? சரி, நாம நேற்று வந்து வாதம் பத்தி பார்த்தோமா? ஆர்த்ரைட்டிஸ் சொல்லி கொடுத்தோம்ல நானு, அது இங்க நான் படிச்சதுதான். இங்க பாருங்க, மூட்டுகளின் அலர்ஜி என்பது குருத்தெலும்பில் ஏற்படும் உராய்வு காரணமாக. சரியா? அப்ப குருத்தெலும்புனா அந்த ப்ளூ கலரா இருக்கு இல்லையா, ப்ளூ கலரா இருக்குல்ல, அது உராய்வின் காரணமாகவோ அல்லது சினோவியல் திரவம் இல்லாததால ஏற்படுகிறது. லிக்விட் குறைஞ்சாலோ சரி, அல்லது இந்த ப்ளூ கலரா இருக்கிறது தேஞ்சாலும் சரி ஏற்படும். இவரு மூட்டுகள் நகர்த்தும் போது மூட்டுகள் கடுமையான வலியை உணர்வாரு. இந்த நோய்க்கு பேரு கீழ்வாதம். இந்த நோய்க்கு பேர் என்னது? கீழ்வாதம். நேற்று நம்ம படிச்சோம். சரியா? மூட்டுகளின் வீக்கம், இது இங்கிலீஷ்ல ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல என்ன பேர் இருக்கு? ஆர்த்ரைட்டிஸ். முக்கியமான பாயிண்ட், யூரிக் அமிலம் படிகிறதுனாலதான் மூட்டுல வீக்கம் வருது. அந்த போயிட்டு அங்க இருந்து வச்சுக்கோங்க. சரியா? மூட்டு வீக்கத்துக்கு காரணம் யூரிக் ஆசிட். யூரிக் அமிலம் படிகம், யூரிக் அமில படிகம், யூரிக் ஆசிட்.
நேத்து இதைதான்பா நம்ம கரெக்டா தேடி கண்டுபிடிக்க முடியாம. ஓகேவா? சரி, இங்க பாருங்க. இந்த படத்தை வச்சு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, முதல்ல அவங்க சொல்லி தர்றது நம்மளுக்கு தட்டை எலும்பு. நம்ம அதை பட்டை எலும்புன்னு நம்ம புக்கில் படிச்சிருப்போம். புரியுதா இல்லைங்களா? பட்டை எலும்புன்னு படிச்சிருப்போம். இந்த விலா எலும்புகள், மார்பு எலும்புகள் என்னது? தட்டை எலும்புன்னு படிச்சோமா? புரியுதா இல்லையா? ரைட், அதாங்க சொல்றான். நீண்ட எலும்புக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த கை இது மாதிரி உருண்டையா இருந்தா அது நீண்ட எலும்புன்னு சொல்றோம். உருண்டையா ஒரு லென்த்தா, அது குட்டையா கம்மியான லென்த் இருந்தாலும் சரி, உருண்டையா ஸ்ட்ரெயிட்டா இருந்தா என்ன பேர்? இருக்கு நீண்ட எலும்புன்னு பேர். அதை படிச்சோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற எலும்பு. சரியா? இதான் அந்த ஒழுங்கற்ற எலும்பு. புரியுதா? ஒழுங்கற்ற எலும்புனா இதான், இந்த முதுகுத்தண்டு எலும்பு தான் என்னது? ஒழுங்கற்ற எலும்பு அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குதுல்ல, அந்த கேப்புக்குள்ளதான் நரம்பு, தண்டுவட நரம்பு போயிட்டு இருக்கு. அந்த கேப்புக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு? தண்டுவட நரம்பு போகுது. சரிங்களா? ரைட். இது வந்து இந்த குறுகிய எலும்பு, மணிக்கட்டு எலும்பு. இந்த குறுகிய எலும்பு என்னது? மணிக்கட்டு எலும்பு. சரிங்களா? இதுக்குள்ளார 8 எலும்பு இருக்கு. சரியா? நம்மளுக்கு 7 நல்ல கண்ணுக்கு தெரியும், ஒண்ணு வந்து எங்கேயோ சின்னதா இருக்கு. புரியுதா இல்லைங்களா? ரைட். இதுல 8 எலும்பு இருக்கு. ஓகேவா? சரி, நேத்து நம்ம வந்து அந்த உண்மை கூபாகம் பொய் கூபாகம் அப்படின்னு படிச்சோமா? இல்ல இலியம் இஸ்கியம் பியூபிஸ் படிச்சோமா? அது வர்றது பாத்தீங்கன்னா கவனிங்க, இப்ப ஒரு அடல்ட்டுக்கு, ஒரு முதிர்ந்தவருக்கு தான் இந்த மாதிரியான எலும்பு கூடு. சரியா? ஆனா இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் என்ன எலும்பு? இடுப்பு எலும்பு. என்ன எலும்பு இருக்கிறதுக்கு? இடுப்பு எலும்பு. இதை தொடையை கனெக்ட் பண்ற அந்த இடத்துல இருக்கிற அந்த என்னது? பந்து கிண்ண மூட்டு. பந்து கிண்ண மூட்டு. சரியா? ரைட். இப்போ இந்த எலும்பு தான் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது 3ஆ இருக்கும். இலியம் இஸ்கியம் பியூபிஸ்னு இருக்கும். சரிங்களா? அது 3 ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரு எலும்பா மாறிடுச்சு. சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துலதான் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம். இந்த இடத்துலதான். சரியா? இந்த இடத்துல ஆண்களுக்கு வந்து ஷார்ப்பா இருக்கும், குறுகி இருக்கும், அது கேப் பெருசா இருக்காது. சரியா? இது வந்து பெண்களுக்கு வந்து மழுக்கப்பட்டிருக்கும், இப்படி மழுங்கி போயிருக்கும், இன்னும் கொஞ்சம் முன்னாடியே மழுங்கி போயிருக்கும். சரியா? இது காரணம் குழந்தை பிறப்புக்காக, அதை வழி விடுவதற்காக அது மாதிரி மழுங்கி இருக்கு. சரியா? அந்த படிச்சோம்ல அந்த பாயிண்ட், அது இங்கதான். புரியுதா இல்லைங்களா? ரைட். கவனிங்க, இந்த பியூபிஸ்ங்கிறது என்னன்னா, இந்த முனை தான், முனைக்கு பேர் தான் பியூபிஸ். இந்த இடத்துல முனைக்கு பேர் தான் பியூபிஸ், இந்த எட்ஜுக்கு பேர் தான் பியூபிஸ். சரிங்களா? அது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா பியூபிஸ் மூட்டா மாறுது. என்ன மாறுது? பியூபிஸ் மூட்டா மாறுது. ஒரு லைன் படிச்சிருப்போம், பியூபிஸ் மூட்டாக மாறுகிறது அப்படின்னு ஒரு லைன் படிச்சிருப்போம். அது இங்கதான். ஓகேவா? அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விலகி இருக்கும். அவங்களுக்கு அந்த பியூபிஸ் மூட்டா தான் இருக்கும். அதாவது என்னன்னா, நம்மளுக்கு இப்படி இருக்கும், 2 பேத்துக்குமே ஒட்டின்னு தான் இருக்கும். சரியா? 2 பேத்துக்கு இப்படி இப்படி இருக்கும் நமக்கு. சரியா? அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கும். இதுதான் மழுக்கப்பட்டிருக்கிறதுக்கும் கூறுக்கு தான் வித்தியாசம். ஆனா ஒட்டின்னு தான் இருக்கும், அதுவும் வந்து ஒட்டின்னு தான் இருக்கும். இது பிறக்கும் போது இது ஒதுக்கும். இதான் இடுப்பு எலும்பு விலகுதல் அப்படின்னு பேரு. இது நம்ம சொல்றோம் இடுப்பு எலும்பு விலகிறது. இது விலகுனாதான் குழந்தை பிறக்க முடியும். நிறைய பேத்துக்கு இந்த இதுதான் பிரச்சனையே, இடுப்பு எலும்பு விலகாதது தான் பிரச்சனையே. புரியுதா இல்லையா? குழந்தை பிறப்புக்கு 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, கர்ப்பப்பை சுருங்கி விரிவிக்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கணும், இடுப்பு எலும்பை விளக்குற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கணும். புரியுதா இல்லையா? 2 ஹார்மோன் இருக்கு. சரியா? ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு, அது சுரந்தாதான் இந்த வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சரியா? இந்த இடத்துல பாருங்க, இது நெற்றி எலும்பு. ஓகேவா? இது வந்து இந்த இந்த கண்ண எலும்புன்னு சொல்லுவோம்ல, அது கண்ண எலும்பு. ஓகேவா? பக்கவாட்டு எலும்பு. சரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது காதுக்கானது, இது பின்மண்டை. ஓகேவா? அது உள்ள ஒண்ணுக்கும் பட்டர்ஃபிளை. ஆமா, பிட்யூட்டரி தாங்கக்கூடிய ஒரு எலும்பு அது. சரியா? இதுக்கு இங்க இருக்கிறது அந்த 14 எலும்பு, அது சொல்றது கஷ்டம். ஓகேவா? அது நம்ம அப்படியே மனப்பாடம் பண்றது தான் ஈஸி. புரியுதா? ஏன்னா இதுல அவங்களே கிளாரிட்டியா கொடுத்துருக்க மாட்டாங்க.
இதுதான் நம்ம பிரிச்சு படிச்சது. சரிங்களா? இது ஒரு 7 ஆமா தானே, இது ஒரு 12, இது ஒரு 5, கீழே ஒரு 5 அடி படிச்சுட்டு வந்தோமா, அதுதான் அது, வேற எல்லாம் எதுவும் இல்லை. சரிங்களா? அதுல ரொம்ப பெருசுன்னா இந்த இடுப்பெலும்பு தான். இடுப்பெலும்பு அந்த 5 தான் அது இருக்கிறதுலே நல்ல வலிமையானது, தாங்கக்கூடியது எல்லாமே இடுப்பெலும்பு தான். சரி, அந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல அது. சரியா? இங்க பாருங்க, நம்ம அச்சு சட்டகம் இணையுறுப்பு சட்டகம் அப்படின்னு படிச்சோமா, அச்சு சட்டகம் 80, இணையுறுப்பு சட்டகம் 126 படிச்சோமா, அதை தான் எது எதுன்னு நம்மளுக்கு சொல்றாங்க இந்த இடத்துல, இந்த சாட்ல வரணும்னு. இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். கரண்ட் 2 நாளா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சது என்னது லாஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணதுனாலதான் அந்த வேலை. இதெல்லாம் இந்த சாட்லாம் எடுத்து அதில் வைக்கலாம்னு நினைச்சேன் புரியறதுக்காக. இங்க பாருங்க, அச்சு எலும்பு கூடு, அது ஆக்சில், இதுதான் சொல்றாங்க நமக்கு. சரியா? ரைட். ஆமா. அதுல மண்டையோடு, ஓகேவா, விலா எலும்பு, புரியுதுங்களா? அடுத்து முதுகெலும்பு தொடர். அப்போ இது எல்லாமே என்னது? அச்சு சட்டகம் தான். புரியுதுங்களா? அப்போ மண்டை, முதுகு, விலா எலும்பு, இது மட்டும்தான் என்னது? 3 விஷயம். சரியா? அச்சு சட்டகம். சரியா? இப்ப இணையுறுப்பு சட்டகத்துல கவனிங்க, விலா எலும்பு மற்றும் ஸ்டெர்னம், விலா எலும்பு, ஓகேவா. இதுல இணையுறுப்புல பாத்தீங்கன்னா மார்பு வளையம். சரியா? அதே மாதிரி இடுப்பு வளையம், இந்த இடத்துல வருதுல இடுப்பு வளையம், அந்த இலியம் ஸ்கீம் பிபிஎஸ் 3 எலும்பு பார்த்தோம், அது இடுப்பு வளையம். சரிங்களா? அடுத்து மேல் கை மூட்டு, இங்கிருந்து ஆரம்பிச்சு கை வரைக்கும் எல்லாமே தான். அடுத்து கீழ்கால் மூட்டு, இதுல இருந்து பூராமே பந்துக்கிண்ண மூட்டுல இருந்து கீழே வர்றது ஃபுல்லாமே. சரியா? இதெல்லாமே என்னது? இணையுறுப்பு சட்டகம். ஆக்சில் வந்து ஜாயிண்ட் ஆகும், அதெல்லாம் அச்சில் வந்து ஜாயிண்ட் ஆகுதுனால அதுக்கு பேர் என்னது? இணையுறுப்பு. இன்னொரு இணையுறுப்புன்னா இன்னொரு மீனிங் இது. இந்த பக்கம் இருக்கிற கை மாதிரி இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற கால் மாதிரி இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற இந்த மார்பு கூடு எலும்பு மாதிரி இந்த பக்கம் இருக்குது. இதனாலதான் இதுக்கு பேர் இணை உறுப்பு. 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும்னு அர்த்தம், இணை உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, நேற்று நம்ம இந்த பிக்சரை வச்சு தான் படித்தோம், ஓகேவா? அதனால இது ஒன்றும் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிறது ஃபுல்லாமே விலா எலும்பு தான். சரி, விலா எலும்பு ஜாயிண்ட் ஆகிறது எல்லாமே குருத்து எலும்புல தான். குருத்து எலும்பால தான் வந்து கனெக்ஷனே ஆகுது. சரிங்களா? கார எலும்பு படிச்சோமா, கிரேனியம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல சொன்ன நானே, இது திருவெலும்பு, திருவெலும்புன்னு படிச்சோமா இல்லையா, அது கடைசியில இருக்கிறத வால் முள் எலும்பு, இந்த இடத்துல இருக்கிறது வால், இவன்ட்டு தான் அது இருக்குமே. அதை இருக்கிறதுல மிகச்சிறிய எலும்பு, முதுகு தண்டுலே சின்ன எலும்புனா வால் முள் எலும்பு, அது ஒரு 4 எலும்பு இருக்குல்ல அது. சரிங்களா? ரைட், அது வால். இது எல்லாமே இடுப்பு. இதுக்கு மேல இருக்கிறது, சரி, இது திருவெலும்பு, இதுக்கு மேல இருக்கிறது இடுப்பு. சரியா? ரைட். இப்போ இதுதான் பாருங்க, இதுதான் பாருங்க, இந்த என்ன கொடுத்துருக்காங்க, குருத்தெலும்பால அது என்ன இருக்குது? ஜாயிண்ட் ஆயிருக்குது. குருத்தெலும்பால ஜாயிண்ட் ஆயிருக்குது. கணக்கு அது ஒரு மூட்டு தான், அது பேரே பிபிஎஸ் மூட்டு அந்த இடத்துல. சரியா? நான் முன்ன போட்டு காட்டினால அதை தான் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த காலில் 2 எலும்பு சொன்னோமா இல்லையா, ஒண்ணு வந்து அதுல ஜாயிண்ட் ஆயிருக்கு, இன்னொன்னு ஜாயிண்ட் ஆயிருக்காதுன்னு சொன்னா, இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல கீழே பாருங்க, ஜாயிண்ட் ஆகாம இருக்கா, கீழே மார்க் பண்ணா வரணும். இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகாம இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா, அது பாருங்க ஜாயிண்ட் ஆகாம இருக்கு. இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, ஓகேவா. அதாவது இந்த பக்கத்து டிபியா, ஸ்ட்ராங்கா இருக்கிறது டிபியா, பெருசா இருக்கிறது டிபியா, சின்னதா இருக்கிறது பிபுலா. டிபியா பிபுலா, டிபியா பிபுலா. புரியுது? நாம இங்க கையில அல்மா ரேடியேஷன் படிக்கிறோமா, அல்மா ரேடியேஷன் படிக்கிறோம், இதுல வந்து டிபியா பிபுலான்னு படிக்கிறோம் காலில். சரியா? ஆனா நம்ம கணக்கு எடுக்கும் போது இது மொத்தமா கணக்கு ஒன்னாதான் நம்ம எடுக்கிறோம். ஒன்னா எடுக்கிறோமா 2 எடுக்கிறோமா? ஒன்னாதான் எடுக்கிறோம். சரியா? 31க்கு ஒன்னாதான் நம்ம எடுக்கிறோம். சரியா? இது பாருங்க, இது மேல் கை, இது கீழ் கை. இதுதான் நம்ம அல்மா ரேடியேஷன் 2ஆ பிரிச்சு படிச்சது. ஓகேவா? அந்த 2 எலும்பு தான். ஓகேவா? இப்ப நம்ம அடுத்து தசைக்கு வந்திருக்கோம். தசைகள் என்னன்னா, இதுக்கு அடுத்து 11th 12th எல்லாம் படிச்சிருக்கான். அதெல்லாம் படிச்சுட்டு பார்க்கும்போது என்னடா புக் எழுதிருக்கான் இவன் அப்படின்னு தோணும். ஒரு டிப்ளமோ கோர்ஸ், புரியுதா இல்லையா? இன்னொன்னு வேற, இதை கோர்ஸ் ஆரம்பிக்கும் போதே இதை வச்சு டைரக்டா வேலையேன்னு சொன்னாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கணும் படிப்பு? தரமா இருந்திருக்கணுமா இல்லையா? தரமா இருந்திருக்கணும், ஸ்கூல் காலேஜ் நல்லா ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும், பர்ஃபெக்டா எவாலுவேஷன் பண்ணியிருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணி
அதுல மார்க் வரவனுக்கு தூக்கி வேலை போட்டிருந்தா அது நியாயமானது. புரியுது? இவ்வளவு கஷ்டமாலாம் இருந்துச்சுன்னா எல்லாரும் போய் டக்கு டக்குலாம் சேரவும் மாட்டான். பார்த்து பார்த்து தான் சேருவாங்க. என்ன பண்றது? சரி, நம்மளுக்கு பைசப்ஸ் ட்ரைசெப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதுல தசை. நான் தலைக்கானது இதெல்லாம் கொடுக்கல. மெட்டீரியல் எடுக்கல. அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா ஓகே. வீடியோ பேக்கப் இருக்கு நம்ம பார்த்துக்கலாம்னீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு படம் பார்க்குற சைஸ்க்கு இருக்கும். புரியுதுங்களா? அந்த படத்துல வேணா ஒரு காமெடி இருக்கும், ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். அதுவே இல்லைன்னா நம்ம படத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஆமா தானே? ரொம்ப போச்சுன்னா இது சரி வராது, ஒன்றும் எக்ஸைட்மெண்ட் இல்லைன்னு போயிடுறோம். வீடியோ பார்த்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அன்னன்னைக்கு படிச்சா கூட ஓகே, சரியா? மோஸ்ட்லி லைவ் வந்துட்டா பிரச்சனை இல்லை. வீடியோன்னா இன்னைக்கு பார்த்தாலும் நாளைக்கு பார்த்தாலும் அப்படியே போயிடும். சொல்லுப்பா. ம் 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 சரி, இன்னைக்கு நைட்டு முடிச்சிடலாம் நம்ம கேளு. சரி.
சரி கம்மியாக கொடுத்துருக்கோம். செயல்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்ட்ரக்சருக்கு தாண்டி செயல்பாட்டுக்கு போயிடுச்சு. சரி நம்ம உள்ள போவோம். கவனிங்க. தசை மண்டலம் சின்ன பாடம் தான். இதை பார்த்துட்டு தமிழ் ஒரு 2 லெசன் பாருங்க. தமிழ் நாளைக்கு மட்டும் தான் இருந்துச்சு, அதை இன்னைக்கே பார்த்துடலாம். பார்த்துட்டு நாளைக்கு இது கண்டினியூ பண்ணாச்சு. தசையோட வேலையே சுருங்குதலும் தளர்தலும் தான். ஒரு பக்கம் சுருங்கும், ஒரு பக்கம் அதுக்கு தளர்ந்து கொடுக்கும். சுருங்கும் அப்புறம் என்ன பண்ணும், தளர்ந்து கொடுக்கும். சரியா? நீளாது. அதாவது கவனிங்க, இவ்வளவு இதுதான் தசையோட நீளம்னு வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து இவ்வளவு ஆகிறதுக்கு பேர் சுருங்குதல். சரியா? திரும்பவும் பழையபடிக்கு போறதுக்கு பேர் தளர்தல். பழையபடிக்கு போறதுக்கு பேர் என்னது? தளர்தல். தளர்தல்னா இப்படி ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. புரியுதுங்களா? பழைய நிலைமைக்கு போறதுக்கு தான் என்ன பேர் தளர்தல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே டைம் நடக்கும். சுருங்குதலும் ஒரே டைம் நடக்கும், தளர்தலும் ஒரே டைம் நடக்கும். இங்க இருக்கிற தசை சுருங்கும், இங்க இருக்கிற தசை விரியும். விரின்றது போல தளரும். சரியா? இதுதான் கணக்கு. சரியா? தசைகள் 3 வகை. ஒண்ணு இயக்கு தசை, நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இயக்கலாம். அதனால அதுக்கு பேர் இயக்கு தசை. எலும்போட சேர்ந்து மூட்டை அசைக்கும், நெம்புகோல் மாதிரி. நேற்று படிச்ச ஞாபகம் இருக்கா அந்த பாயிண்ட்? கை கால் இங்கெல்லாம் இருக்கிறது என்னன்னா இயக்கு தசை. இன்னும் நிறைய இடத்துல இருக்கு, விரல்கள்ல சொல்லலாம். சரியா? இயக்கு தசை. இப்போ வந்து ஐ படத்துல விக்ரம் வந்து மசில் பூராத்தையும் இயக்குவான்ல, அம்மாவா இல்லையா? அந்த ஜிம் பாடிக்கு பூராமே செஸ்ட் மசில்லாம் இயக்குவாங்கல்ல. கமல் கூட இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவான், மூவ் பண்ணுவான். புரியுதா இல்லையா? இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல செய்யக்கூடிய வேலை. அதெல்லாம் இயக்க தசை. சரியா? ஆனா அங்க நெம்புகோல் மாதிரி எதுவும் வேலை செய்யாது. சரியா? அடுத்து கவனிங்க. இயங்கு தசை தானாவே இயங்கும். இதெல்லாம் உள்ளுறுப்புடைய தசைகள். நான் எடுத்துக்காட்டுக்கு குடல் தசைன்னு எழுதியிருக்கோம். சரியா? குடல் தசை, சிறுநீரகம், நுரையீரல் எல்லாத்தையுமே சொல்லலாம் அதுல. சரியா? நேற்று பேசணும் தான். அடுத்து பாருங்க, இயக்கு தசையின் அமைப்பு. இந்த தலையனுக்கு தசை, இயக்கு தசையின் அமைப்பு. இயக்கு தசை எப்படி இருக்கும்? ஒரு நூல்கண்டு போன்றது. சரியா? பேசியா எனும், அது அணுகுது எனும், பேசியா எனும் பாதுகாப்பு உரையால் மூடப்பட்டது. பேசியா எனும் பாதுகாப்பு உரையால் மூடப்பட்டது. சரிங்களா? சரி, இப்போ அந்த இயக்க தசை இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு கூட பேர் வைக்கலாம். எலும்பு தசைன்னு ஒரு பேர் வைக்கலாம். என்ன தசை? எலும்பு தசைன்னு பேர் வைக்கலாம். சரியா? இப்போ இதுதான் இயக்க தசை தான் அது. சரியா? பாருங்க, இதுக்குதான் எலும்பு தசைன்னு பேர் வச்சுக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் எலும்பு தசைன்னு வைக்கலாம். ஏன்னா இந்த தசை எல்லாமே எலும்போட தான் அட்டாச் ஆயிருக்கும். நுரையீரல என்ன எலும்பு வச்சிருக்காதுல, சிறுநீரகத்துல, உடல்ல, கணையத்துல, கல்லீரல்ல, உள்ளுறுப்புல எதுலையுமே என்ன கிடையாது, எலும்போட அது போயிட்டு அட்டாச் ஆனது கிடையாது. சரி, இது ஏன் எலும்புன்னு சொல்றோம் அப்படின்னா, இது இந்த தசை இருக்கிற இடம் எல்லாமே என்னது எலும்பு இருக்கும். ஏன்னா இந்த தசையோட வேலையே எலும்பை இயக்கி இயக்கத்தை உருவாக்குறது தான். எலும்பை இயக்கி இயக்கத்தை உருவாக்குறது தான். அப்ப இதுக்கு என்னன்னு பேர் வைக்கலாம்? எலும்பு தசை. அப்படிதான் வச்சிருக்காங்க 12th புக்ல எல்லாம். இவங்க தான் அந்த மாதிரி இயக்க தசைன்னு மட்டும் வச்சுட்டு விட்டாங்க. சரிங்களா? எலும்பு தசை. ஓகேவா? இப்போ ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரின்னு சொன்னோமா இல்லைங்களா? ஒரு சிக்கலான நூல்கண்டு மாதிரி அப்படின்னு ஒரு லைன் படிச்சோமா இல்லையா? அதை தாங்க சொல்றாங்க. இந்த மசில் இருக்கிற அந்த இதை தான் சிக்கலான நூல்கண்டுன்னு சொல்றது. சரிங்களா? இப்போ ஒரு ஆட்டோட லெக் பீஸ் இருக்கு, அதை ஒரு துண்டு போட்டு கறி சாப்பிடணும், நல்லா மென்னு சாப்பிடணும். ஆமாவா இல்லையா? இதே ஒரு ஈரல் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ ஈரல் சாப்பிட சாதாரணமா சாப்பிட்றோம், அது வந்து அதுல அந்த என்னது பிணைப்பு வந்து கம்மியா இருக்குது. ஆனா இந்த மசில் என்ன பண்ணணும், நம்ம நல்லா மென்னா கூட முழுசா என்ன அது கரையாது. ஆமாவா இல்லையா? அது காரணம் அந்த
மசில்ஸோட அந்த சிக்கலான அமைப்பு தான். புரியுது இல்லைங்களா? அதை தான் அவன் நூல்கண்டு போன்ற அப்படின்னு சொல்றான். சிக்கலான ஒன்னோட ஒண்ணு நல்லா பிணைஞ்சிருக்கும். புரியுதா சொல்றது? அதுதான். சுருங்கும் போது சரியா, இது நிறம்ங்கிறது நீளம். நீளம் குறைந்து எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது? நீளம் குறைந்து பருமன் அதிகரிக்கும். சுருங்கும் போது பாருங்க, நம்ம வந்து இப்ப கவனிப்பா, ஆம்சு காட்டணும் நம்ம என்னப்பா பண்றோம்? கையை சுருக்குறோம். கையை என்ன பண்றோம்? சுருக்குறோம். புரியுதுங்களா? அப்போ சுருங்கும் போது பருமன் என்ன ஆகுது? அதிகரிக்குது. அப்ப ஆம்சு காட்டுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம சுருக்குறோம் கையை. புரியுது இல்லைங்களா? அப்பதான் அப்ப என்ன ஆகுது? பருமனை அதிகரிக்கும். அதாவது இந்த இயக்க தசையோட தன்மை அந்த மாதிரி. புரியுதா இல்லைங்களா? இப்ப நீ வந்து நான் வந்து கணையத்தை சுருக்குறேன், கணையத்தை சுருக்குனா இது பண்ணா அது என்ன நடக்குமா? அதெல்லாம் இந்த மாதிரி பருமன் அதிகரிக்கிறதுலாம் நடக்காது. அப்படின்னா இதாகும். நுரையீரல் மட்டும் காத்து போயிட்டு வரதுனால அது வந்து சுருங்கும் விரியும். ஆனா அது தசையே சுருக்கிறதுனால கிடையாது, உள்ள காத்து போறதுனால சுருங்கிறது. புரியுதா இல்லையா? சோ இயக்க தசைக்கு இந்த தன்மை உண்டு, சுருங்கிறதும் விரிகிறதும் உண்டு. சரியா? சுருங்கும் போது பருமன் என்ன ஆகும்? அதிகரிக்கும், சைஸ் பெருசா தெரியுன்றாங்க. என்னப்பா? நீளம் குறைந்து பருமன் அதிகரிக்கும். நீளம் குறைந்து குறைந்தான்னு இருக்குதுப்பா. நீளம் குறைந்து பருமன் அதிகரிக்கும். அது டூ பொண்ணு. நீளம் குறைந்து பருமன் அதிகரிக்கும். சரியா? கவனிங்க. இது உள்ள வெள்ளை பட்டை, இதில் ஒரு வெள்ளை பட்டை இருக்கு, அது தசையை எலும்போட இணைக்கிறது. ஒரு வெள்ளை பட்டை என்ன பண்ணுது? தசைய எலும்போட இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு வெள்ளை பட்டை இருக்கா? புரியுதா இல்லைங்களா? இதுதான் எலும்போட அட்டாச் ஆகிற இடம். இதுதான். புரியுதா இல்லைங்களா? கவனிங்க, இங்க பாருங்க, இது வந்து என்னது? பைசப்ஸ், ஆர்ம்ஸ் கிட்ட இருக்கிறது, மேல இருக்கிறது. ஆமா தானே? கீழே இருக்கிறது ட்ரைசெப்ஸ். ஆமா, கீழே இருக்கிறது ட்ரைசெப்ஸ் தானேப்பா. அடியில் இருக்கிறது என்னது? ட்ரைசெப்ஸ். மேல இருக்கிறது பைசெப்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பைசெப் இது கூட வந்து இருக்கு, சரிதானே? இது வந்து சுருங்குச்சானா, ஓகேவா, இங்க இருக்கிற தசை பூரா இந்த இடத்துல மேடா மாறிக்குது. அதான் பருமன் அதிகரிக்குது நம்ம படிச்சது. சரியா? இப்போ இது சுருங்குனா அந்த கையை இப்படி கொண்டு வந்துருமா? கையை இப்படி கொண்டு வந்துருமா இல்லையா? உள்ள பத்தும். இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க? நெம்புகோல் அப்படின்னு சொல்றாங்க. நெம்புகோல் போல செயல்பட்டு உடலில் அசைவை ஏற்படுத்துகிறது. புரியுதா இல்லைங்களா? ரைட். அப்போ இதுதான் அந்த வெள்ளை பட்டை. ஓகேவா? அடுத்து போலாமா? இங்க பாருங்க, இன்னொன்னு சொன்னா, இந்த மூட்டையும் பிடிச்சி வச்சிருக்கணும். நான் ஒரு சொன்னா எலும்பு பிடிச்சி வச்சிருக்கணும். இங்க இருக்குது பாருங்க, எலும்பு பிடிச்சி வைக்கிற நார் இது. இந்த எலும்பையும் பிடிச்சி வச்சுக்கிற நார். புரியுதா இல்லைங்களா? இது தசை நார், இது எலும்பு பிடிச்சி வச்சிருக்கிற நார். எலும்பு அட்டாச் பண்றது. நாம இப்ப பேசுறது பட்டைங்கிறது தசையும் எலும்பையும் அட்டாச் பண்ணிக்கிறது. தசையையும் எலும்பையும் அட்டாச் பண்ணிக்கிறது. சரியா? ஒவ்வொரு தசையும் மூட்டின் மேல் செல்கிறது. எல்லா தசையுமே மூட்டுக்கு மேல இருக்கும். சரியா? எந்த நேரத்திலும் செயல்பட தயாராக இருக்கும் நிலை தசை திறன் எனப்படும். புரியுதா இல்லைங்களா? இப்ப திடீர்னு என்ன பண்ணலாம்? ஒரு வேலை செய்யுது அப்படின்னா மசில் நல்லா ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதானே? எந்த நேரத்திலும் செயல்பட தயாராக இருக்கும் தசைக்கு பேரு தசை திறன்னு பேரு. ஓகேவா? அடுத்து, சமநிலையில் நிற்க உதவுகிறது. சமநிலையில் நிற்க உதவுகிறது தசை தான். தசைகளும் வேணும். தசை சரியா இல்லைன்னா உன்னால இப்போ நம்ம திடீர்னு சாயறோம்னா என்ன பண்றோம்? நம்ம தசை இயக்கி வெயிட்டை முன்னாடி கொண்டு வந்து தான் என்ன பண்றோம்? நம்ம பேலன்ஸை பண்றோம். சரியா? அப்போ சமநிலையில் நிற்க எலும்பும் வேணும், இதுவும் வேணும். சரிங்களா? ஏன்னா இது ரெண்டுமே ஒண்ணு விட்டு பிரியாத ஒண்ணு. சரியா? அப்போ இந்த இயக்க தசையின் வேலை என்ன? அசைவை ஏற்படுத்துவது. அசைவை ஏற்படுத்துவதனால் நல்ல லைன் கவனிங்க. அசைவை நீ வந்து இப்போ என்ன பண்ற? ஒரு தம்பிள்ஸ் போடுற. புரியுதா இல்லையா? அசைவை ஏற்படுத்துறதுனால அந்த மசில வேலை செய்ய வைக்கிற. அந்த மசில் வேலை செய்யணும்னா அந்த இடத்துல குளுக்கோஸ் எரியும். குளுக்கோஸ் என்ன ஆகும்? செலவாகும். குளுக்கோஸ் செலவாச்சுன்னா அங்க ஒரு வேதிவினை நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப அந்த வேதிவினையால வெப்பம் உருவாகும். வேதிவினையால என்ன உருவாகும்? வெப்பம் உருவாகும். அதான் வெப்பத்தை உண்டாக்குதல். சரி, அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதும் இந்த இயக்க தசை தான். ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதும். சரியா? ஹலோ. ஆமா தம்பி, கிளாஸ் இருக்கம்பா. நான் முடிச்சுட்டு கூப்பிட்டோமா? ஆமா. சரி. தசை செயல்பட நரம்பின் தூண்டுதல் தேவை.
தசை செயல்பட என்ன வேணும்? நரம்புட தூண்டுதல் வேணும், அது நல்லா தெரியும். ஆக்சிஜன் தேவை, ஏன்னா குளுக்கோஸ் எரிக்கிறதுக்கு. சரியா? சக்தி தரும் உணவுகளான புரதமும் கொழுப்பும் வேணும். சக்தி தரும் உணவுகளான என்ன வேணும்? புரோட்டீன் வேணும். மசில் பில்டுக்கு என்ன வேணும்? புரோட்டீன் வேணும். சரியா? தசையில் தான் குளுக்கோஸ் செரிமானம் ஆகிறது. சரியா? குளுக்கோஸ் செரிமானம் ஆகுது, அது செரிமானம் ஆகிறதுக்கு புரோட்டீன் வேணும். கூட வைட்டமின் டி காம்ப்ளெக்ஸ் வேணும். வைட்டமின் டி காம்ப்ளெக்ஸ், புரியுதா இல்லைங்களா? சரி, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். பில தான் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, டில எல்லாம் காம்ப்ளெக்ஸே கிடையாது. பில தான் காம்ப்ளெக்ஸ். சரியா? பி காம்ப்ளெக்ஸ். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தேவை. சரியா? நல்லா அடுத்து கவனிங்க. ஒருவேளை மசில் நீ வந்து நிறைய ஆக்டிவ் பண்ணலன்னு வச்சுங்களேன், செயல்படுத்தலன்னு வச்சுங்களேன், குளுக்கோஸ் பூரா என்ன ஆகும்னா கிளைகோஜனா மாறி அதே மசிலே சேவ் ஆயிடும். மசில் ஒர்க் ஆகிறதுக்கு தான் குளுக்கோஸ். நீ மசில ஒர்க் பண்ணாம சும்மா இருந்தா என்ன ஆகும்? குளுக்கோஸ் பூரா கன்வெர்ட் ஆகி கிளைகோஜனா மாதிரி சேவ் ஆயிடும். கிளைகோஜனா மாதிரி என்ன ஆயிடும்? சேவ் ஆயிடும். வேற ஒன்றும் இல்லை, கிளைகோஜனா மாதிரி சேவ் ஆயிடும். இப்போ சாப்பாடு செய்யறோம், எக்ஸ்ட்ரா மீல்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஃப்ரிட்ஜ் லோட் ஆயிருமா இல்லையா? அது மாதிரி தான், புரியுது இல்லைங்களா? ரைட், எதிர்கால தேவைக்காக சேமிச்சு வச்சுக்கோ அது. சரியா? ரைட், கிளைகோஜனாக தசைகளில் சேமிக்கப்படுகிறது. சரி, அந்த மாதிரி அந்த சேமிக்கிற தசைக்கு பேரு அடிப்போஸ் திசுன்னு பேர், பக்கம் எழுதி வச்சுங்க. அடிப்போஸ் திசுக்களில் சேமிக்கும். நம்மளுக்கு பின்னாடியே வரும் அங்கங்க அடிப்போஸ் திசு. நம்ம ஒபிசிட்டி, அந்த உடல் பருமன் படிக்கும் போது கூட இந்த லைன்லாம் படிப்போம். சரியா? உடல் பருமனுக்கு காரணம் அடிப்போஸ் திசுவில் சேகரிக்கப்படுகின்ற கிளைகோஜன் அப்படின்னு படிப்போம் நம்ம. சரிங்களா? அந்த தசைக்கு பேரு அடிப்போஸ் திசு. சரியா? குளுக்கோஸ் சுருங்கும் தசைகளில் எரிக்கப்படுகிறது. குளுக்கோஸ் என்ன ஆகும்? எங்க வந்து நீ ஆக்டிவ் பண்றியோ அங்கதான் காலி ஆகும். எங்க ஆக்டிவ் பண்றியோ அங்கதான் என்ன ஆகும்? காலி ஆகும். புரியுதா இல்லைங்களா? இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிட்டு வெறும் நம்ம தம்பிள்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்தோம்னா இங்க மட்டும் தான் வேலை செய்யும். சரியா? அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸசைஸ்னா வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, ஸ்லோ ஜாக்கிங் போங்கன்றது. புரியுதா இல்லைங்களா? அப்ப என்ன ஆகும்னா ஃபுல் பாடி என்ன ஆகும்? இயங்கும். அப்போ எல்லா மசில்லுமே குளுக்கோஸ் எரிக்கப்படும். அப்போ வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? குளுக்கோஸ் சுருங்கும் தசைகளில் எரிக்கப்படுகிறது. சரியா? சரி, தசையின் கழிவுகள். சரியா? நுரையீரலுக்கு ரத்தத்தின் மூலம் கடத்தப்படுகிறது. நுரையீரலுக்கு எதன் மூலமா போதா? ரத்தத்தின் மூலமா போதான். சரியா? எப்படி? இப்போ ஒரு தசையோட செல்லுக்கு ரத்தத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அந்த ரத்தம் வரும்போது குளுக்கோஸ் கொண்டு வரும், ஆக்சிஜனை கொண்டு வரும். குளுக்கோஸ் கொண்டு வரும், ஆக்சிஜனை கொண்டு வரும். சரியா? வெளியே போகும்போது குளுக்கோஸ் செலவாயிட்டு இருக்கும், அந்த செல்லே செலவாயிடும். அதனால அது பிரச்சனை இல்லை. அது உடையும் போது CO2 கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? CO2. இந்த குளுக்கோஸ்ல இருக்கிற சியும் இந்த ஆக்சிஜன் ஒன்று சேர்ந்து CO2வா மாறிடும். புரியுது இல்லைங்களா? அந்த CO2 தான் கழிவு. இது அப்படியே ரத்தத்தின் மூலம் எங்க வந்து சேரும்? நுரையீரலுக்கு வந்து சேரும். ரத்தத்தின் மூலம் எங்க வந்து சேரும்? நுரையீரலுக்கு வந்து சேரும். புரியுது இல்லைங்களா? அப்போ நுரையீரல்ல சுத்திகரிக்கப்பட்டு இதயத்தின் மூலமா திரும்ப பல பாகங்களுக்கு போய் சேரும். சரி, சரி. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவோம். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து காலையில சாப்பிட்டு வந்தோம், நம்ம ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா பசி எடுக்கும் கொஞ்ச நேரத்துல. பசி ஏன் எடுக்குதுன்னா உன் உடம்புல குளுக்கோஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு தான் பசின்ற உணர்வு. புரியுதா இல்லைங்களா? அப்போ குளுக்கோஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம இரைப்பையிலுக்கிற HCl கொஞ்சம் சுரக்க ஆரம்பிக்கும். சுரக்க ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு அந்த பசி ஃபீலிங் வரும். புரியுதா? ரைட். ஸோ குளுக்கோஸ் பற்றாக்குறையால் தான் பசி உணர்வே வருது. புரியுதா? ரைட். இது ஓவரால் வந்து இந்த தசை பத்தினது, இயக்கு தசையை பத்தினது. சரியா? ரைட். அடுத்தவங்க இப்ப நம்ம பார்க்க போறது கழுத்து தலை தசைகள். நாம இந்த பாடத்துல படிக்கிறது ஃபுல்லாவே உள்ளுறுப்பு தசைகள்லாம் எதையுமே படிக்க போறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் தானா ஃபங்க்ஷன் ஆகுறது. அது நீ தெரிஞ்சும் தெரியாம இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நீ தெரிஞ்சுக்கினாலும் பிரயோஜனம் இல்லை, தெரியலனாலும் பிரயோஜனம். ஏன்னா அதுவே ஒர்க் ஆகிறது. புரியுதா இல்லைங்களா? ரைட். இப்போ வந்து ஒருத்தன் தலையை திறப்பு போலன்னா எந்த மசில் அவனுக்கு வீக் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா இல்லைங்களா? அப்போ அது மாதிரியான விஷயங்களுக்கு தான் அதை நம்ம சொல்லி தராங்க. ஓகேவா? கழுத்து மற்றும் தலை தசை. இதுக்குதான் பிக்சரும் கிடைக்கல. கழுத்து மற்றும் தலை தசை. ஓகேவா?
சரி, இப்போ நான் பார்க்க போறது ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு. ஸ்டெர்னோமாஸ்டாய்டு மசில். ஓகேவா? இதான் ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு மசில் அப்படிங்கிறது. ஓகேவா? எங்கிருந்து எங்க வருதுன்னு பாத்துங்க. ஓகேவா? தலையிலிருந்து நம்ம ஷோல்டர் வரைக்கும் வருது. ஓகேவா? தலை பொட்டெலும்புல ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? தலையுடைய பொட்டெலும்பு. சரியா? அந்த காது கிட்ட. ஓகேவா? காதும் இந்த இடத்துல வந்து சேருது. ஓகேவா? பொட்டெலும்பு. பொட்டெலும்புல மாஸ்டாய்டு புடைப்பையும் மார்பெலும்பையும் இணைக்குது. எதை எதை இணைக்குது? மார்பெலும்பு. இந்த பிக்சரை பார்த்தா தான் நம்மளுக்கு அது புரியும். சரியா? இப்போ கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு மசில் எதை இணைக்கிறதுன்னு கேட்கறான்னு வச்சுக்கலாம். அப்ப நம்மள வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சரியா? நல்லா பாருங்க. பொட்டெலும்பில் உள்ள மாஸ்டாய்டு புடைப்பையும் மார்பெலும்பையும் இணைக்கிறது தான் இதோட வேலை. சரியா? இது பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அந்த பக்கமும் இருக்கும். புரியுது இல்லைங்களா? ரெண்டுமே ஒரு நேரத்துல இணையா செயல்பட்ட இப்படி இப்படி திருப்பணும்னா நாம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அசைவுக்கு காரணம் ஒரு தளர்வு, ஒரு சுருக்கம். இப்படி திருப்பும் போது இங்க இருக்கிற சுருங்க இந்த பக்கம் தளரும், இந்த பக்கம் திருப்பும் போது மாறி மாறி செய்யும். புரியுது இல்லைங்களா? இது ஒரு ஜோடி. இது இயக்கனாலதான் கழுத்து வளைகிறது. புரியுது இல்லைங்களா? ரைட், கவனிங்க. தனித்தனியா இயக்கும் போது கவனிங்க, இந்த மசில ரெண்டுத்தையும் ஒன்னா இயக்குனா என்ன நடக்கும்? கழுத்து வளையும். நல்ல ஞாபகம் வச்சுப்பா. இந்த மாஸ்டாய்டு மசில ஒரே நேரத்துல ரெண்டு மசிலையும் இயக்குனா கழுத்தை என்ன பண்ணலாம்? வளைக்கலாம். ஓகேவா? ஒரு பக்கமா திருப்பணும் அப்படின்னா, ஒரு பக்கமா திருப்பணும்னா ஒண்ணு பண்ணா போதும். சரியா? அப்போ வளைக்கிறதுனா இப்படி. புரியுதா இல்லைங்களா? வளைக்கணும்னா. ஓகேவா? திருப்புறதுனா இப்படி. ஓகேவா? வளைக்கிறதுனா இப்படி இப்படி, திருப்புறதுனா இப்படி. ஓகேவா? இப்போ ஒரே 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு பொட்டெலும்புல ஆரம்பிச்சு ஷோல்டருக்கு வருது. ரெண்டாவது விஷயம், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல இயக்குனா வளைக்கலாம். ஒண்ணு ஒண்ணா இயக்குனா திருப்பலாம். ஒண்ணு ஒண்ணா இயக்குனா திருப்பலாம். இதான் அந்த 3 பாயிண்ட். சரியா? ஓகேவா? தனித்தனியா இயக்கினால் ஒரு பக்கம் திருப்பலாம். தனித்தனியா இயக்கினா ஒரு பக்கமா திருப்பலாம். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஒரே இயக்கும் போது வளையும். ஒரே இடத்துல இயக்கினா வளையும், தனித்தனியா இயக்கினா என்ன பண்ணும்? திருப்பலாம். ஓகேவா? சரி, புரிஞ்சுதா? அடுத்து நான் பார்க்க போறது ட்ரபீசியஸ். ட்ரபீசியஸ் அதாவது
இதுக்கு பேரு ஸ்டெர்னோ மாஸ்டாய்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு. ஓகேவா? அதாவது இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆனதுனால ஸ்டெர்னம் அதுக்கு பேரு. கீழே வந்து ஸ்டெர்னம். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல பேர் என்னது? ஸ்டெர்னம். இந்த இடத்துல பேரு மாஸ்டாய்டு மேடு. மாஸ்டாய்டு மேடு. புரியுதா இல்லைங்களா? இதுக்கு பேரே அதை வச்சுதான். நம்ம லொகேஷன் வச்சாலே பேர் தானே ஞாபகம் வந்துடும். புரியுதா இல்லைங்களா? மேல இருக்கிறதுக்கு பேரு மாஸ்டாய்டு மேடு. மாஸ்டாய்டு மேடு. இந்த இடம் இந்த ஒரு மாதிரி மேடு மாதிரி இருக்குதுல, முழி மாதிரி, அந்த தான் சொல்றாங்க அவங்க. சரியா? அங்கிருந்து வந்து இங்க வந்து பிடிச்சிருக்குது. சரியா? ரைட். ஸ்டெர்னம் அப்படின்னு பேரு. என்ன பேருக்கு? ஸ்டெர்னம். சரியா? அதாவது மிடில் கிளேவிக்கல். மிடில் கிளேவிக்கல் அதாவது இந்த காரை எலும்புடைய மத்திய பகுதின்னு அர்த்தம். காரை எலும்பு தான் கிளேவிக்கல்னு பேரு. சரி, அதோட சென்டர் பாயிண்ட்ல இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இதான் காரை எலும்பு. காரை எலும்புடைய சென்டர் பாயிண்ட் நடுவில் வந்து நீ பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 வளைவுகளை கொண்டதுல காரை எலும்பு. கவனி, இப்படி வந்து இப்படி போய் சேரும். 2 வளைவு கொண்டது காரை எலும்பு. நேற்று ஒரு லைன் படிச்ச ஞாபகம் இருக்கா? 2 வளைவுகளை கொண்டதுன்னு படிச்சிருப்போம் காரை எலும்புல. அதுல இந்த இடத்துல மிடில் வந்து சேருது. அதனால உனக்கு வந்து எட்ஜில் சேர்ற மாதிரி உனக்கு படத்துல பார்த்தா அப்படி தெரியும். அது உள்பக்கம் அப்படி வளைஞ்சு போகும். புரியுதா? அடுத்து நம்ம என்ன படிக்கணும்? ட்ரபீசியஸ். இதுக்கு அதுல இருந்து ஷேர் பண்ணிட்டு இதுலயே பார்த்தலாம். இதான் ட்ரபீசியஸ். ஓகேவா? இதுவும் 2 சைடு இருக்கு. சுருங்க மாட்டேங்குது. சரி, சுருங்கலப்பா. ட்ரபீசியஸ். சரியா? இது என்ன? இது பெரிய டைமண்ட் வடிவத்தில் உள்ளது. டைமண்ட் உங்களுக்கு புரியுதா? டைமண்ட் டைமண்ட் இப்படிதானே இருக்கும். இப்படிதானே இருக்கும் டைமண்ட். இதானே டைமண்ட் ஷேப். சரி, இதைதான் சொல்றாங்க. ஓகேவா? டைமண்ட் வடிவத்தில் இருக்கும். சரியா? இது முதுகெலும்பின் பின்புறத்தையும், ஓகே, பிடரி எலும்பையும், பிடரி எலும்புனா கழுத்துக்கு மேல இருக்கிறது தான் பிடரி எலும்பு. பிடரினா தலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பிடரி எலும்பையும் இணைக்கிறது. இது தோள்களை பின்னுக்கு இழுக்கவும், இதனுடைய செயல் என்ன? தோலை பின்னுக்கு இழுக்கவும், தோலை பின்னுக்கு இழுக்கவும், தலையை நீட்டவும். பின்னுக்கு இழுக்கவும், தலையை நீட்டவும். சரியா? இதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. ட்ரபீசியஸ். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு பார்த்துட்டோம். அடுத்து என்னது? ட்ரபீசியஸ் பார்த்துட்டோம். சரியா? ஓகேவா? ரைட். இப்போ தலையில இருக்கிறது அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? தலை மற்றும் கழுத்தை இயக்கும் தசைகள் எவைன்னு கேட்கலாம் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தலை மற்றும் தசை என்னது? கழுத்தை இயக்கும் தசை எது அப்படின்னு கேட்கிறான். சரியா? கழுத்து, தலை, இதை இயக்கிற தசை 2 தான். ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு, ட்ரபீசியஸ். ஓகேவா? ட்ரபீசியஸ் வந்து டைமண்ட் மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்போ ஆப்ஷன் எப்படி வரும்? ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு, டெல்டாய்டு, லாட்டிமஸ் டார்சை, பைசப்ஸ், இப்படி கொடுக்குற ஆப்ஷன்னா நம்ம அதில் வந்து எடுக்க தெரியணும். ஸ்டெர்னோ மாஸ்டாய்டு. ஸ்டெர்னோங்கிறது கீழே, மாஸ்டாய்டுங்கிறது மேலே. ஓகேவா? சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கையை இயக்கும் தசைகள். கையை இயக்கும் தசைகள் டெல்டாய்டு. கையை இயக்கும் தசைகள் பார்த்தலாமா? டெல்டாய்டு. டெல்டாய்டு. ஓகேவா? மேல. ஓகேவா? டெல்டாய்டு மசில். எடுத்து போட்டுட்டு இருக்காங்க யாருன்னா? ஏப்பா நடந்துட்டு இருக்கு. ஏன் ஏர் பைப்பரா? ஏர் பைப்பருக்கு ரேட் அதிகமாக மாட்டேங்குது. சரி, கேளு, விசாரிச்சு அவங்களே விசாரிச்சு. சரி, அப்புறம் நான் வரேன்.
சரிப்பா. டெல்டாய்டு மசில். ஓகேவா? இதோட வேலை என்னன்னு பார்த்தலாமா? ஓகேவா? கிளியரா? இதுவும் எங்க இருந்து வருது? இதுல இருந்து தான் வருது. கிரேனியத்துல இருந்து தான் வருது. சரி, கிரேனியன்ற வருங்க என்னது? அந்த கார எலும்பு. ஓகேவா? அங்க இருந்து தான் வருது. ஓகேவா? டெல்டாய்டு மசில். இது தோல் மூட்டினை மூடிக்கொண்டிருக்கும். நம்ம மூட்டை மூடி இருக்குமா? மூட்டை என்ன பண்ணுது? மூடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்குள்ளார என்ன இருக்குன்னு அர்த்தம்? மூட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்குள்ளார தான் மூட்டு இருக்கு. சரியா? பந்துக்கிண்ண மூட்டு இருக்குல்ல, அது அங்கதான் இருக்கு. சரியா? இது முக்கோண வடிவ தசை. இதை எப்படி முக்கோண வடிவம்னு சொல்றாங்கன்னு தெரியல. இப்படி சொல்றாங்களா என்னமோ. சரி, முக்கோண வடிவ தசை. இது தோள்பட்டை கார எலும்பு, மேல்கை எலும்பு ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கார எலும்பு மேல்கை எலும்போட இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இந்த இடத்துல பாருங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதான் அந்த வெள்ளை பட்டைன்னு படிச்சோமா இல்லையா? அது எல்லா மசிலுக்குமே அது இருக்கும். இயக்க தசைக்கான எல்லாத்துலயுமே அது இருக்கும், வெள்ளை பட்டை. சரியா? இது கையை தோல் மட்டத்திற்கு உயர்த்த, கையங்க தோல் மட்டத்திற்கு உயர்த்த, புரியுதா இல்லைங்களா? பயன்படுது. சரியா? ரைட், தோல் மட்டத்துக்கு உயர்த்த பயன்படுது. சரி, டெல்டாய்டு. ஓகேவா? ரைட், ஒண்ணும் இல்ல. நாம ஒரு படத்தை அப்படியே போட்டுக்கின்னு எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே வரைஞ்சி 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 பேர் எழுதின்னு வந்தா சரி. முதுகு பக்கம் டைமண்ட் இப்படி இருக்கு, இப்ப கையில இந்த இடத்துல இப்படி இருக்குது, இப்படின்னு நம்ம உட்காந்து சும்மா அப்படியே எழுதி பேச்சுன்னு வந்தோம்னா இதெல்லாம் சப்ப மேட்ரு. அனாட்டமி மாதிரி ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது, உண்மையா சொன்னா. சரியா? அதை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. நாம அப்படி படிச்சிட்டோம்னு வச்சுக்காங்க, டாக்டருக்கு என்ன போல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? திமுறக்கலாம். புரியுதா இல்ல? எதையும் நம்ம அரைக்குறைய மாதிரி குழப்பி தெரிஞ்சுக்காம என்ன பண்ணணும்? நம்ம தெளிவா வந்துட்டா நம்ம சரியா போயிடும். சரி, டெல்டாய்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது பெக்டோராலிஸ். பெக்டோராலிஸ். இது டெல்டாய்டு கிளியர் ஆயிடுச்சா? டெல்டாய்டு எந்த எலும்பை இணைக்கும்? கார எலும்பு, மேல்கை எலும்பு. கார எலும்பு, மேல்கை எலும்பு மூட்டை மூடின்னு இருக்கும். சரியா? இதனோட வேலை தோல் மட்டத்திற்கு கைகளை உயர்த்த, தோல் மட்டத்திற்கு கைகளை உயர்த்த பயன்படுது. சரியா? அடுத்து பெக்டோராலிஸ். ஓகேவா? இது இப்ப இது எங்க இருந்து புரியுதா? ரைட், இப்போ கவனிங்க. இப்ப இதுலயே பாருங்க, டெல்டாய்டும் கொடுத்துட்டு பெக்டோராலிஸும் கொடுத்துட்டான். சரியா? இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வரும். இப்ப இது வந்து டெல்டாய்டு, இது வந்து என்னது? டெல்டாய்டு. இதைத்தான் முக்கோண வடிவம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நம்ம கிட்ட. சரியா? ரைட், டெல்டாய்டு. இது இங்க பாருங்க, இங்க இருக்குதா மூட்டை? மூட்டை வந்து அது மூடி இருக்குது. சரியா? எங்க இருந்து? கார எலும்புல இருந்து ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்போ கார எலும்புல இருந்து இந்த மார்பு எலும்பு வரைக்கும் இருக்கிற அந்த கீழ் பக்கமா இருக்கிறதா என்னது? பெக்டோராலிஸ். சரியா? ரைட். இது மார்பின் முன்புறத்தை மூடிக்கொண்டு, மார்புடைய ஃப்ரண்ட் சைடை மூடிட்டு இருக்குன்றான். சரியா? மேல்கை எலும்புடன் இணைக்கப்படுகிறது. எங்க வந்து இணையுது? மேல்கை எலும்புடன். இது மொத்தமா. சரியா? ரைட். சோ இந்த இடத்த நம்ம மூவ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? அந்த செஸ்டுக்கான ஒர்க் அவுட் எல்லாம் பண்றது. சரியா? என்ன என்ன மசில? பெக்டோராலிஸ் மசில இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். சரியா? இது கையை மார்பின் குறுக்காக வரும்படி இழுக்க உதவுகிறது. சரியா? இப்படி கையை இப்படி கொண்டு வந்து கையை இப்படி மடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது அதுதான். மார்பின் குறுக்காக, மார்பின் குறுக்காக இப்படி இப்படி கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றது அந்த மசில் தான். சரிங்களா? அப்போ இந்த மசிலை நம்ம சுருக்கி விரிக்கிறதுனாலதான் நமக்கு இந்த மசிலை நம்ம சுருக்கி விரிக்கிறோம். சரியா? இதனாலதான் நம்மளால கையை வந்து முன்னாடி போய் கொண்டு வர முடியுது. சரியா? இப்படி குறுக்க கொண்டு வர முடியுது. ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? பெக்டோராலிஸ். என்ன பேர் இதுக்கு? பெக்டோராலிஸ். சரியா? நம்ம முதல்ல வந்து ஓவரால் கண்ணுக்குள்ளார இங்க இருக்கிற மசில் நம்ம படிச்சிருக்கோம், அது தெரிஞ்சா போதும். அப்புறம் அந்தந்த இருக்கிற மசிலுக்கு என்ன பேரு அது வைக்க தெரிஞ்சா போதும். அப்புறம் கொஞ்சம் ரெண்டாவது முறை படிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மசிலுக்கு இந்த வேலை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சரியா? அப்புறம் அடுத்து பெக்டோராலிஸ் முடிஞ்சா, அடுத்து வந்து லாட்டிமஸ் டார்சை.
அதே மாதிரி இப்ப நம்ம படிக்கிற ஒவ்வொன்றும் ரெண்டு சைடுமே இருக்கும். நம்ம வந்து டெல்டாய்டு படிச்சோமா, அதுவும் ரெண்டு சைடு. ஓகேவா? அதே மாதிரி அந்த முக்கோணம் மட்டும் தான் டைமண்ட். அது ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் டைமண்ட் சொல்லிட்டான். எது? ட்ரெபிசியஸ். ட்ரெபிசியஸ் தான் முக்கோண வடிவத்துல, அது மொத்தமா சேர்த்து படிச்சிட்டோம். அதாவது டைமண்ட்ல டைமண்ட் ஷேப்ல ஒண்ணு படிச்சோமா இல்லையா? டைமண்ட்ல ஒரு பாதி ஒரு சைடு, இன்னொரு பாதி இன்னொரு சைடு. சரியா? ரைட். அதுவும் கணக்கு ரெண்டு மசில் தான். அதுவும் கணக்கு என்னதான்? ரெண்டு மசில் தான். சரியா? ரைட். அடுத்து பாருங்க. இது என்னது? லாட்டிமஸ் டார்சி. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம அதுக்கு அந்த கீழே கருத்து தான் இது. சரி, நம்ம இந்த ஒரு பக்கங்கிறத படிப்போம். சரிங்களா? ஓகேவா? இதுக்கு இப்ப நம்ம திரும்ப பின்னாடி போயிட்டோம். சரியா? முன்ன இந்த மேல கருத்தை பார்த்துட்டு வந்தோம். டைமண்ட் ஷேப்ல இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? இப்போ மேல வந்து இந்த இடத்துல இப்படிங்கிறது ஒண்ணு படிச்சிட்டோம். சரியா? ரைட்டு. இப்போ இங்க இருந்து தான் அந்த மசில் இங்க இருந்து கிரியேட் ஆகுது, அது ஒண்ணு பார்த்துட்டோம். இது டெல்டாய்டு. ஓகேவா? ரைட்டு. இப்போ நம்ம திரும்ப பின் பக்கமே வரோம். அப்படியே இப்போ இடுப்பு வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? எங்க வரைக்கும் வருது பாருங்க. இடுப்பு எலும்பு வரைக்கும் வந்துருச்சா? மார்பு எலும்பை தாண்டி எங்க வரைக்கும் வந்துருச்சு? இடுப்பு எலும்பு. இங்க பாருங்க, அந்த மிதக்கும் விலா எலும்பு இருக்குல்ல, இது 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 வரைக்கும் மார்பு முடிஞ்சு போச்சு. அது கீழே இருக்கிறது இடுப்பு. இடுப்பு அடி வரைக்கும் வந்துருச்சு. சரியா? ரைட். அப்போ இந்த மசில். ஓகேவா? இதான் நம்ம அப்படியே சுருக்கி சிக்ஸ் பேக் ட்ரை பண்றது, முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும். ஓகேவா? ரைட். இது பின்னாடி. ஓகேவா? சரி. கீழே லாஸ்டிமஸ். இது முதுகில் உள்ள பெரிய தசை. முதுகு பக்கத்துல இதுதான் பெருசு. நம்ம டைமண்ட் தான் பெருசு நினைப்பான். சரியா? ஆனா அதை விட எது பெருசு? இதான் பெருசு. முதுகில் உள்ள தசைகள்ல இதுதான் பெருசு. எது? லாட்டிமஸ் டார்சி. சரியா? ஹலோ, குட் மார்னிங் தம்பி. கிளாஸ் இருக்கா? முடிச்சுட்டு சரி சரி இரு, கூப்பிட்றேன். நான் ஒரு 12:30 கூப்பிட்றேன், பேசுகிறேன். லாட்டிமஸ் டார்சை, முதுகில் உள்ள பெரிய தசை. இது மேல்கை எலும்பின் பின்புற, மேல்கை எலும்புடைய பின்பக்கம், மேல்கை எலும்புடைய பின்புற முனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? மேல்கை எலும்பு இது, அதனுடைய பேக் சைடு இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்க வந்து அதாவது இங்க இருக்கிறது மொத்தமா இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்ல, அது மாதிரி இது மொத்தமும் பின்னாடி இருந்து போயிட்டு அங்க ஜாயிண்ட் ஆகுது. அதாவது முன்னாடி பார்த்தோம்ல, எது? அந்த பெக்டோராலிஸ் பார்த்தோமா இல்லையா? மார்பு பகுதி, செஸ்ட். அந்த செஸ்ட் வந்து மசில் பூரா இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது மாதிரி இது இங்கிருந்து தான் போகும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள்பா. இங்க பாருங்க, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து எங்க ஜாயிண்ட் ஆகுது? மேல்கை எலும்போட போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது. மேல்கை எலும்பு இங்க படத்தோட தெரியுதா? இதான மேல்கை எலும்பு. புரியுதா இல்லைங்களா? இங்க வந்து மேல்கை எலும்புல போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா? அப்படியே முதுகுல இருந்து அதே மாதிரி இந்த பக்கமும் வரும், இப்படி போய்கிட்டு இருக்கும் இந்த பக்கமும். ஓகேவா? இதோட வேலை என்ன? இது கையை கீழ் நோக்கியும் பின்புறமாகவும் இழுக்க, கையை கீழே இழுக்கிறதுக்கும் கையை பின்னாடி இழுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றது. சரியா? கையை பின்னாடி கொண்டு போய் கையை ரெண்டு ஜாயின் பண்றோம்ல, அதுக்கெல்லாம் அந்த மசில் தான் ஹெல்ப் பண்ணுது. சரியா? கையை பின்னோக்கி செயல்படுத்த. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து ட்ரைசெப்ஸ். ட்ரைசெப்ஸ் நம்மளுக்கு தெரியும். சரியா? ட்ரைசெப்ஸ் எல்லாமே எங்க தான்? மேல் கையில் தான். நம்ம தானே? ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் எல்லாம் எங்க? மேல் கையில தான். ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்ல ஏதோ ஒரு பிக்சர் பார்த்தோம். ட்ரைசெப்ஸ், முத்தலை தசை. முத்தலை தசை. ஓகேவா? இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதுல 3 லேயரா வந்து இப்படி சேரும். இது அதனாலதான் இது பேரு முத்தலை தசைன்னு பேரு. 3 லேயரா அது இருக்கும். ஓகேவா? அதனாலதான் இது பேரு ட்ரைசெப்ஸ். ட்ரைனா 3. ஓகேவா? சரி. முத்தலை தசை இது தோள்பட்டை எலும்பில் இருந்து, தோள்பட்டை எலும்புனா பின்னாடி இருக்கும்ல பட்டையா, பின்னாடி இருக்குதுல்லப்பா பட்டையா, அந்த எலும்பு தோள்பட்டை எலும்பு இது. சரியா? தோள்பட்டை எலும்பிலிருந்து மேல்கை எலும்பிலிருந்து வரும் 3 தசைகளை கொண்டது. எங்கிருந்து வருதான்? தோள்பட்டை எலும்பிலிருந்தும் மேல்கை எலும்பிலிருந்து வரும் மொத்தம் எத்தனை தசை? 3 தசை. அப்ப தோள்பட்டை எலும்பு மேல்கை அது மொத்தமா சேர்ந்து வருது. அப்போ தசையா இருக்குது. பின்புறத்தில் அமைந்துள்ள முழங்கை எலும்பு உள்ளது. எது கூட இணைஞ்சிருக்கேன்? முழங்கை எலும்போட. அங்கிருந்து வந்து பாருங்க
இதான் முழங்கை எலும்பு. முழங்கை இந்த இந்த இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? முழங்கை எலும்பு. இது ஃபுல்லா முழங்கை எலும்பு. இது மேல்கை எலும்பு. இன்னொரு வார்த்தை கீழ் எலும்புன்னு சொல்லலாம். கீழ்கை எலும்புன்னு சொல்லலாம். சரியா? பாருங்க, அங்கன்னு வந்து இங்க ஜாயிண்டா இருக்குது. பாருப்பா, இது எங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. கீழே வந்து ஜாயிண்ட் ஆகுது, அதுல ஜாயிண்ட் ஆகல. ஓகேவா? அது மொத்தம் பைசெப்ஸும் ட்ரைசெப்ஸும் ஜாயிண்ட் ஆயிருக்கிறது கீழ் கையில. பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ் எங்க ஜாயிண்ட் ஆயிருக்குன்னா கீழ் கையில. ஓகேவா? இது வந்து கீழ் கையில, இது வந்து கீழ் கையில. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? சரி, என்ன பேர் அதுக்கு? முத்தலை தசை. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து மேல் கையை இயக்கிறதுக்கானது. மேல் கையை இயக்கிறதுக்கு. அப்போ நல்ல இந்த லைனை கவனிங்க. மேல் கையை இயக்கிறதுக்கு தான் ட்ரைசெப்ஸே யூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஒண்ணு இப்படி கொண்டு வர, புரியுதா இல்லைங்களா? அப்புறம் கையை பின்னாடி கொண்டு போக அந்த இருக்கிற அது பெரிய தசை இங்கிருந்து முதுகுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இடுப்பு மேல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல வந்து ஜாயிண்ட் ஆகுதுல அது. சரியா? அப்புறம் ட்ரைசெப்ஸ். இது மூணு தேவை எதுக்கு? இந்த இந்த ஆம்சை மட்டும் என்ன பண்றதுக்கு? மூவ் பண்றதுக்கு. ஆம்சை மட்டும் மூவ் பண்றதுக்கு. சரியா? ஓகே தானே? இப்போ நமக்கு பாயிண்ட் மேல, அதுக்கப்புறம் டெல்டாய்டு ஒண்ணு இருக்குது. மேல டெல்டாய்டு, அது வந்து கையை மட்டத்துக்கு உயர்த்த. சரிதானே? இப்போ கவனிப்பா, இப்போ இது இயங்குது இல்ல, இந்த கையை இதெல்லாம் சும்மா நம்ம வந்து இது வரைக்கும் தான் தூக்குறோம். அதை வந்து இந்த பொசிஷன்லயும் இப்படி தூக்கலாம், இந்த பொசிஷன்லயும் தூக்கலாம், எந்த பொசிஷன்லாலும் தூக்கலாம். சரிதானே? ரைட். ஆனா இதுல இருந்து இது வரைக்கும் இயங்குறது தான். சரி, அந்த மூணு இந்த நாலு தசை இருக்கு. மேல ஒண்ணு, இது ஒண்ணு, பின்னாடி ஒண்ணு, அப்புறம் இது ட்ரைசெப்ஸ் ஒண்ணு. இது மூணு இது வரைக்கும் தான் இயக்குது அது. ஆனா இது இது இயங்குறதுனால இது கூட சும்மா இயங்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ இப்படி விட்டுட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணல, மேல் கையை இயக்கவே இல்லை. இப்ப கீழ் கையை மட்டும் தான் இயக்கம். சரிதானே? இப்ப இதுக்கான தசையை மட்டும் தனியா படிக்கிறோம். இதுக்கான தசையை மட்டும் தனியா படிக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? கீழ்கை இயக்கிற தசையை மட்டும் தனியா படிக்கிறோம். அதுலதான் என்ன வருது? மேல பைசெப்ஸ் வருது. என்ன வருது? பைசெப்ஸ். சரியா? இப்ப இந்த கையை இயக்கிறதுல ட்ரைசெப்ஸுக்கு வேலை கிடையாது. நம்ம வந்து தம்பிள்ஸ் போட்டா பைசெப்ஸ் தான் அதிகமாகும், ட்ரைசெப்ஸ் என்ன ஆகாது? ஆகாது. அப்போ நம்ம இந்த மாதிரி பண்றாங்கல்ல, ஜிம்ல வச்சு பண்றாங்கல்ல, அதுதான் என்ன ஆகும்? எல்லாமே இது இது மேல இருக்கிறது எல்லாமே சேர்ந்து ஆகிறதுனா இந்த எலும்பை நம்ம இயக்கணும். மேல் கை எலும்பை இயக்கணும். ஓகேவா? மேல் கை எலும்பை இயக்கணும். ஓகே, அடுத்து நம்ம இப்ப என்ன பார்த்துட்டோம்? பைசெப்ஸ். சரியா? பைசெப்ஸ் மேல இருக்கிறது. இது என்ன பண்ணுது? தோள்பட்டை எலும்பிலிருந்து. சரியா? இது இரண்டு தலை தசைகளை கொண்டது. இது மேல் கை எலும்பின் மேல் புறத்தில் அமைந்துள்ள ஆற எலும்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேல ஆற எலும்பு. ஓகேவா? அது ஆற எலும்பு. இது முன்கையை மடக்குகிறது. முன்கையை மடக்கிறது அதோட வேலையை. முன்கைய, ஆமா. சரியா? ரைட். நம்ம அப்போ என்னது, பைசெப்ஸ ஆக்டிவ் பண்ணாதான் முன்கையை வேலை செய்யும். புரியுதா? சரி, அடுத்து போலாமா? ஓகே, என்ன புரிஞ்சுதா? அடுத்து போலாம். இப்ப நம்ம கையை ஃபுல்லா பார்த்தாச்சு. சரிங்களா? முதுகு பக்கங்கிற தசையெல்லாம் பார்த்தாச்சு. சரியா? ரைட். நம்ம அப்புறம் தொடையை பார்த்துட்டு அப்புறம் வயிற்றுக்கு வருவோம், அப்டமனுக்குலாம். ஓகேவா? இப்ப நம்ம தொடையை இயக்கும் தசைகளை பார்க்க போறோம். இலியோசோவால், தொடை இயக்கும் தசை. சிக்ஸ் பேக் வச்சிருக்கவங்களாம் இந்த மசில் பூரா தனித்தனியாவே தெரியும். இந்த ஜிம்முக்கு போறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுல இருந்து என்னடா இப்படி கீழே ஒரு தசை வருதா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆமாவா இல்லையா? அதுதான் அது இலியோசோவால்.
இது ஒரு சைடு. ஓகேவா? தெரியுதா இப்போ? இலியோசோவால் இதுதான். இப்போ நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு எலும்பு போயிட்டு சரி ஒரு தசை வந்து மேல் கை எலும்புல போயிட்டு ஜாயிண்ட் ஆச்சு. அதான் இருக்கிறதுல முதுகு பக்கத்துல பெருசுன்னு படிச்சோம். சரி, அதான் கையை பின்னோக்கி தள்ளவும் முன்னோக்கி தள்ளவும் பயன்படுச்சு அப்படின்னு படிச்சோம். சரியா? நம்ம தானே. இது வந்து என்ன பண்ணுதுன்னா இலியோசோவால் முதுகெலும்பு கோயில் உள்ள இடுப்பு எலும்புல ஆரம்பிச்சு இலியத்துல வந்து அதனால பேர் இலியோசோவால். எதுல வந்து சேருது? இலியம். இப்போ இலியம்ங்கிறது என்ன? இந்த மொத்த பட்டையும் தானே இலியம். ஆமா தானே. இலியம் இஸ்கியம் பியூபிஸ் படிச்சோமா இல்லையா? அதுல மேல் பக்கங்கிறது இலியம், இந்த இடத்துல இருக்கிறது பியூபிஸ். சரி சரி, இலியம் நடுவில் இருக்கிறது இஸ்கியம், அங்க இங்க இந்த எண்டில் வரதான் என்னது பியூபிஸ் படிச்சிருக்கோமா? இப்ப இந்த இலியத்துல வந்து ஜெயண்டாவதெல்லாம் தான் இப்ப என்னது இலியோசோவால். என்ன பேர் இருக்கு? இலியோசோவால். சரியா? ரைட். இப்போ முதுகெலும்புல இருந்து ஆரம்பிச்சு இடுப்பு முள்ளெலும்பு வரைக்கும் வருது. சரியா? சரி, இடுப்பு முள்ளெலும்புல இருந்து இலியம் ஆகியவற்றின் முன்புற தொடை வரைக்கும் இது போகுது. இது இடுப்பு மூட்டை வளைய செய்கிறது. இடுப்பு மூட்டை வளைக்குது. இடுப்பு மூட்டு. சரியா? இடுப்பு மூட்டை வளைக்க வைக்கிறது இதுதான். சரியா? ரைட். அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த மூட்டை வேலை செய்ய வைக்கணும்னா இது வேலை செய்யும். இது இந்த இலியோசோவால். சரியா? ரைட். அது ஞாபகம் வச்சுக்க. இலியானா இடுப்பு மாதிரியே இடுப்புனா நீ இலியோசோவால் இந்த இடுப்பு இந்த இடத்துல வருதுன்னு தசை ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதா? தம்பி, இலியானால இடுப்பு ஆட்டி டான்ஸ் ஆடுறதானே அவ வேலை. அது மாதிரி அதை இடுப்புல இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ, இலியோசோவால். சரியா? நீ வந்து சயின்ஸ் படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த இடுப்பு எலும்பு இருக்குல்ல, அதுதான் இலியம் இஸ்கியம் பியூபிஸ். இது என்னது இடுப்பு எலும்புல இருந்து இலியம் எலும்பு வரைக்கும் வந்து சேருதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் ஞாபகம். புரியுதா இல்லையா? இதோட வேலை இடுப்பு மூட்டை அசைய செய்வது. இடுப்பு மூட்டை அசைக்கிறது. சரியா? அடுத்த போலாமா? குளூட்டியஸ். குளூட்டியல்ஸ். ஓகேவா? சரி, இதை வச்சா உனக்கு நல்லா புரியும். ஓகேவா? இதான் நம்ம அமர்வதற்கு தேவையான தசை. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 6 பேக் இந்த என்னது இந்த ஜிம்னாஸ்டிக் இந்த ஜிம்லயே பொழப்பா கிடந்து இந்த ஆண் போட்டிக்கலாம் போறாங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த மசில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும் அப்படி. ஓகேவா? சரி, ஒவ்வொரு மசிலும் தனித்தனியா காட்டுறது தான் வேலை, வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகேவா? இதுதான் புட்டத்தின் தசை. இலியம் பீடிகை எலும்பு ஆகியவற்றின் பின்புறத்திலிருந்து தொடை எலும்பை இணைக்கிறது. அப்போ இதுவும் அந்த இலியத்திலிருந்து தொடங்கி, அது முன்ன பார்த்தது வந்து இலியோசோவால் வந்து இடுப்பு எலும்புல தொடங்கி இலியம் வரைக்கும், இது வந்து இலியத்தில் தொடங்கி தொடை எலும்பு வரைக்கும். இலியத்தில் தொடங்கி எது வரைக்கும்? தொடை எலும்பு வரைக்கும். சரிங்களா? இது இடுப்பு மூட்டினை நீட்டுபவை. இடுப்பு மூட்டை என்ன பண்ணா? நீட்டுறதுக்கு. சரியா? அது இடுப்பு மூட்டை அசைக்கிறதுக்கு, இது இடுப்பு மூட்டை என்ன பண்றது? நீட்டுவதற்கு பயன்படுது. சரியா? அடுத்த போலாமா? ஓகேவா? இப்போ தொடை இயக்கிறத நம்ம பார்த்துட்டோம். முன்ன வந்து பார்த்தோம்ல மேல் கை இயக்கிறத மட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை பார்த்தோம்? 1 2 3 4 பார்த்தோமா? இதுதான் இப்ப நம்மளுக்கு தொடை. ஆமா தானே? ஆனா தொடைக்கு 2 தான். என்னன்னா இலியோசோவாலும் குளூட்டியஸ் மட்டும்தான். இலியோசோவாலும் குளூட்டியஸ் தான். இலியோசோவாலும் அப்புறம் என்னது? குளூட்டியஸ். தொடை இயக்கிறது தான். புரியுதா இல்லையாப்பா? ஓகேவா? அதாவது கவனிங்க. இப்போ வந்து இதுதான் தொடைன்னு வச்சுங்க. இந்த இதை இயக்கிறது, இந்த காலு சும்மா அது கூட இருக்குது. புரியுதா இல்லைங்களா? இப்ப இதை இயக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த இலியோசோவால இயக்கணும். அதே மாதிரி பின்னாடி இந்த வர ஒரு தசை, புரியுதா இல்லைங்களா? நமக்கு வந்து இங்க ஒரு தசை இருக்குல்ல, அது மாதிரிதான் அது. புரியுதா இல்லைங்களா? சோ இதுக்கு பேரு மேல இருக்கிறதுக்கு பேரு இலியோசோவால், கீழக்கு பேரு குளூட்டியஸ். கீழக்கு பேரு என்னது? குளூட்டியஸ். ஓகேவா? சரி, அடுத்த போலாமா? கீழ்காலை இயக்கும் தசை. போன வருஷம் இப்ப நடத்தல இதெல்லாம், ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லாதனால
அப்படியே சொல்லிட்டு போட்டு ஓடிடுச்சு. சரியா? இந்த பிக்சர் வச்சு இவ்வளவு பொறுமையெல்லாம் அதெல்லாம் நடத்தல. குட்டீஸ். ஓகேவா? அடுத்த போலாமா? கீழ்கால இயக்கும் தசைகள். சரியா? ரைட். சோ 4 தலை தசைன்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சர்டோரியஸ் அப்படின்னு மொத்தம் 3 தசை இருக்கு. சரியா? இப்ப கீழ்காலை இப்ப முட்டி கீழே போயிட்டோம் நம்ம. சரிங்களா? அப்ப முட்டி கீழே போயிட்டாலே அந்த மசில் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? தொடையில இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழ்காலுக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். ஆமா தானே? டிபியா பிபுலா போயிட்டு ஜாயிண்ட் ஆகணும். அப்பதானே? டிபியா பிபுலா ஞாபகம் இருக்கா? இல்ல கீழ்கால 2 எலும்பு தான் டிபியா பிபுலா. அதுதான் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இங்க 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 படிச்சுட்டு வந்துருவோம். இப்ப நம்ம வந்து பைசெப்ஸ் இயக்கனா கீழ் கை இயங்குது. பைசெப்ஸ் இயக்கனா என்ன பண்ணுது? கீழ் கை இயங்குது. சரியா? அப்போ கீழ் கையை இயக்கணும்னா அதுக்கான மசில் அதுக்கு மேல இருக்குது. அதுக்கான மசில் எங்க இருக்கு? அதுக்கு மேல இருக்குது. அப்ப கீழ் காலை இயக்கணும்னா அதுக்கான மசில் எங்க இருக்கும்? மேல இருக்கும், தொடையில இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இப்ப அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். ஓகேவா? ஓகேவா? என்னடா மசில் மேல இருக்குது கீழ்கால இயக்க சொன்னாங்களே ஞாபகம் வச்சு கூடாது. இப்ப நம்ம மேல இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம மேலத மேல் கையில் இருக்கிற மசிலை இயக்கிறதுனாலதான் கீழ் கையை இயங்குது. புரியுதா இல்லையா? ரைட். அப்போ இதான் என்னது? என்னப்பா இது பேரு? 4 தலை தசை. என்ன பேரு இதுக்கு? 4 தலை தசை. இப்ப நம்ம கண்ணுக்கு வந்து 3 தெரியுது. 1 2 3 தெரியுது. உள்பக்கம் இருக்கலாம். புரியுதா இல்லைங்களா? சோ இதைத்தான் 4 தலை தசைன்னு சொல்றது. 4 தலை தசை, 4 தலை தசை. ஓகேவா? சரி, இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? 4 தலை தசை இது தொடையின் முன்புறத்தை மூடி இருக்கும். ஓகே, நல்லா உனக்கு புரியும். இப்போ முன்புறத்தை மூடி இருக்குது. சரியா? மிகவும் உறுதியான 4 தசைகளின் தொகுதி. 4 தசை சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இலியம், தொடை எலும்பு ஆகியவற்றில் இருந்து தொடங்கி இதான இலியம். இதனப்பா இலியம், மேல இலியம். சரிங்களா? ரைட். அப்போ இலியத்துல ஆரம்பிச்சு தொடை எலும்புல ஆரம்பிச்சு முழங்கால் சில்லுடன், சரியா, முழங்கால் சில்லு பந்தத்தினால் கீழ்கால உள்ளெலும்புடன் சேர்க்கப்பட்டுள்ளது. கீழ்கால உள்ளெலும்பு சொல்லுங்க. கீழ்கால உள்ளெலும்பு. நேற்று நம்ம உள்ளெலும்பு வெளியெலும்புன்னு படிச்சிருப்போம். இல்லைங்களா? உள்ளெலும்பு வெளியெலும்பு. உள்ளெலும்பு அந்த பெரிய எலும்பு தான் உள்ளெலும்பு. சின்ன எலும்பு வந்து வெளியெலும்பு. பெரிய எலும்பு தான் உள்ளெலும்பு. டிபியா. டிபியானா அந்த அதை எழுதி வச்சிருக்கேன். உள்ளெலும்பு வெளியெலும்புன்னு ஒரு எழுதணும்ல. அங்க உள்ளெலும்பு கிட்ட டிபியான்னு எழுதுங்க. ஏத்த உள்ளெலும்பு டிபியா. இல்ல ஏன் அது உங்களுக்கு எவ்வளவு பாரமா போச்சு? ஃபைனான்ஸ் வசூல் பண்ற போறவனாட்டம் தூக்கி வந்துங்கிற கைது. உள்ளெலும்பு டிபியா. உள்ளெலும்பு அதால டிபியா எழுதிங்க. காலில் போய் பாருங்க. காலில் டிபியா. உள்ளெலும்பு டிபியா. வெளியெலும்பு பிபுலா. பிபுலா. இப்ப இந்த மசில் வந்து அந்த பெரிய எலும்போட தான் ஜாயிண்ட் ஆக முடியும். சரியா? பெரிய எலும்பு தான் டிபியா. சரியா? டிபியா தான் உள்ளெலும்பு. சரியா? டிபியா உள்ளெலும்பு. ரொம்ப சிம்பிள். சரியா? அதாவது 4 தலை தசை எங்கன்னா இலியம் ஸ்டார்ட் ஆகுது. முடியறது சில்லுக்கு கீழே என்ன எலும்புல? டிபியால. டிபியால. சில்லுக்கு கீழே டிபியால. சில்ல மூடி டிபியால. சில்ல மூடி எங்க? டிபியால. இந்த இடத்துல பாருங்க, சில்லு இங்கதான் இருக்கு சில்லு. பட் இல்ல அதை தாண்டி இந்த எலும்புல வந்து ஜாயிண்ட் ஆகுது. நல்லா முன்னாடி தெரியும். புரியுதா இல்லைங்களா? அது கீழே எங்க வந்து சேருது? டிபியால வந்து சேருது. இதான் டிபியா, இது வந்து பிபுலா. சரியா? இந்த இடத்துல இது மூட்டு. மூட்டை தாண்டி இந்த காலில் வந்து சேருது. கீழ்காலில் வந்து சேருது. சரியா? கீழே உள்ளெலும்புல. கீழே உள்ளெலும்பு. உள்ளெலும்பு பேரு டிபியா. உள்ளெலும்பு பேரு டிபியா.
ஓகேவா? ஓகேவா? அப்போ இதோட வேலை என்னன்னா, காலை முன்னாடி பின்னாடி நவுட்ட, முன்னாடி பின்னாடி நவுட்ட. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு கிக், காலில் ஒரு ஃபுட்பால் கிக்குன்னா இந்த எலும்பு தான் வேலை செய்யணும். சரி, இந்த மசில் தான் வேலை செய்யணும். ஓகேவா? தொட. இதை இப்போ காலை வந்து இப்படி முன்னாடி பின்னாடி போக வைக்கிறதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணும். சரியா? இதான் இந்த இடத்துல என்ன லைன் முடிக்கிறான்னா, முழங்கால் மூட்டினை நீட்டுபவை. மூட்டை வந்து இப்படி நீட்டுறதுக்கும் மறக்கிறதுக்கும். சரியா? நீட்டுபவை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஆர்ம் ஸ்ட்ரிங்ஸ். ஆர்ம்னா நீ வந்து ஆர்ம்ஸ் போயிடக்கூடாது. ஆர்ம் ஸ்ட்ரிங்ஸ்னா ஆர்ம் ஸ்ட்ரிங்ஸ். குறக்கால் பிடிக்கிறது இந்த காப்ஸ், காப்ஸ் தான் ஆர்ம் ஸ்ட்ரிங்ஸ். காப்ஸ் தானே? நெட் ஸ்லோவா இருக்கு. வெப்சைட் ரீச் பண்ண முடியல. அப்படியே ஆன்லைன்ல இருக்கிறவங்க நெட் நல்லா வருதாப்பா? வீடியோ நல்லா வருதா? சரியாவல சார். ஓகே ஓகேப்பா. அர்த்தம். ஓகே, மியூட் போட்டுக்கோ. சரி, ஓகே. யாருன்னா பிடிச்சிருந்தா போட்டுருங்க. என் போன்ல இருந்து அப்படிதான் பண்ணுது. உங்க போன்ல போதா மட்டும்தான் அப்படியா? இது ஒண்ணும் இல்ல. ஆம்ஸ்ட்ரிங்கிறது முன்னாடி பார்த்தோமா, அதே மாதிரி பின்னாடி வரும். முன்னாடி பார்த்தோமா இல்லையா? 4 தலை தசை முன்னாடி பார்த்தோமா, அதே எங்கிருந்து வருது? தொடையில பின்னாடி வருது. தொடையில
பின்னாடி வரும். இது வந்து டிபியா கூட ஜாயிண்ட் ஆச்சு. 4 தலை தசை டிபியா கூட ஜாயிண்ட் ஆச்சா, அது வந்து பின்னாடி பிப்புலா கூட ஜாயிண்ட் ஆகும். வெறி எலும்போட வந்து ஜாயிண்ட் ஆகும். சரியா? அந்த படம் கட்டினா நல்லா இருக்கும். நெட்வொர்க்கா? எனக்குமே அப்படிதான் இருக்குதுங்களா? நம்ம இருப்ப வரும் கட் பண்ணி வரேன்.